வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மியா நானா பவர்ட் பை எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த ஷோவை வந்து நான் ஒரு ஓப்பனிங்கோட தொடங்குறதை விட ஒரு கொஸ்டினோட தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வளர்ச்சி, ஒரு growth அல்லது ஒரு ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கு அல்லது மனிதர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் அல்லது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தன்னம்பிக்கையை தரும். இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தரும் சார். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தரும். ஓகே, நான் சொல்கிறது வந்து டிக்னிட்டி தரும்னு சொல்கிறேன். டிக்னிட்டி கொடுக்கும். நான் தான்ற ஒரு ஃபீல் வரும் க்ரோத் ஆகும்போது. ஓகே, நான் 3 விஷயம் யோசிச்சிருக்கேன் சார். ஒன்று தன்னிறைவு, ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஓகே, மூணாவது வந்து அந்தஸ்து, தனித்துவம். நான் சொல்லணும்னு நினச்சது ஆல்மோஸ்ட் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் நேரா தனித்துவம். யூ ஆர் மேரிட் ரைட்? ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கீங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் அதில் தான் இருக்கு. ரைட். அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வளர்ச்சி அடைஞ்ச உடனேயும் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? டபுள் பெட்ரூம் வேணும்னு. ஏன்? ஒரு ரூம் பத்தாது, ஏன்? இன்னொரு ரூம் இருக்கணும். பையன் வளர்ந்துட்டான், நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்குன்னு தனியாக ஒரு ரூம் தேவைப்படும். அதுக்கு பேர் என்ன? பிரைவசி. ஓகே, வளர்ச்சி ஒரு பிரைவசியை எதிர்பார்க்கும். கண்டிப்பாக. நான் இந்த கொஸ்டினோட ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஷோவோட மையப்புள்ளிங்கிறது ஒரு இடத்துல இருந்து தொடங்குது. அதுக்காக தான் ஸ்டார்டட் வித் கொஸ்டின். எப்பொழுதுமே வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான படிநிலைகளாக நம்முடைய மனது எதிர்பார்ப்பது சுதந்திரம், பிரைவசி, அதாவது ஸ்பேஸ். எவ்ரிபடி நீட் அ ஸ்பேஸ் இன் திஸ் வேர்ல்ட். ரீசெண்ட் இயர்ஸில் சென்னையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பூங்காக்கள் உருவாக்கப்படும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய அலுவல் முறையும் வேலையும் ரொம்ப நெருக்கடிகளோடு இருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு எங்கேயோ ஸ்பேஸ் தேவைப்படுது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்படி காதலர்களுக்கும் கூட ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. காதலிக்க இங்கே இடம் இல்லை, அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் இல்லை காதலர்களுக்கு ஒன்று இடமா அப்படின்லாம் கேட்குறது, அதெல்லாம் தப்பு. ஏற்கனவே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த 2 தரப்பு தான் இங்கே இருக்கிறேன். காதலிக்க இடம் இல்லையா, பேசுவோம். இடம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பக்கமா? ஓகே, இன்னைக்கு காதலித்தவர்கள் வந்து மனசு விட்டு பேசுவதற்கோ அல்லது தங்கள் காதல் சம்பந்தமாகவோ வாழ்க்கை சம்பந்தமாகவோ பேசுவதற்கு இங்கே இடம் இருக்கா? நான் வந்துட்டு டெய்லியும் 8 o'clockலாம் வந்து மாடி மேலே போய்ட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், டேய் உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையாடா, 2 hour எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவார். அவருக்கு தெரியும் இத்தனைக்கும் நான் லவ் பண்ணுறேன்னு அவருக்கு தெரிஞ்சும் ஆனால் அவர் இந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு எப்படின்னு. இப்போ லவ்வர்ஸ் 2 பேர் மீட் பண்ணணும்னா அவங்க செலக்ட் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்குன்னா, அப்பா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அம்மா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, தம்பி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடாது, தங்கச்சி காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அப்பா ஃப்ரெண்ட்ஸு போகிற இடத்துலேயே இருக்கக்கூடாது, அப்பா அந்த பக்கம் வரவும் கூடாது. பயந்தே நமக்கான ஸ்பேஸ் இல்லாமே போயிடுது அந்த இடத்துல. ஓகே, எஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் பப்ளிக் பிளேஸுக்கு கூட்டு போகவே முடியாது. போனால் வந்து எங்கே போனாலும், பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, மெரினா பீச் இருந்தாலும் சரி, காஃபி இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார். குறுன்னு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். அது வந்து அந்த பொண்ணுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும். எப்படா ஏஞ்சி போவோம், அங்கே எதுக்கு இருக்கோங்கிறது முடியாது. தியேட்டர் போனால் அதே தான். கார்னர் சீட் போனாலும் எந்த சீட்டில் உட்காந்தாலும் கப்பலாக வந்தாலே ஒரு மாதிரி தான் சார் பார்ப்பாங்க. அது வந்து ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். எங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியாது, நாங்கள் எங்களால் பேசவும் முடியாது. அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகே சார், பீச்லலாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக 2 பேர் உட்காந்துருந்தா போதும் சார். அவங்கள இந்த சுண்டல் விற்கிறவன், டீ விற்கிறவன், பூ விற்கிறவங்க, இந்த ஜோசியம் பார்க்குறவங்க விடவே மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வந்துட்டு ஜோசியம் பார்ப்பா, அவங்க 2 பேர் கல்யாணம் ஆகுமா, நான் சொல்கிறேன்ப்பா, எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன்ப்பா, இந்த மாதிரியான அவங்களுக்கு என்ன விஷயமே தெரியாமல் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு டார்ச்சராக இருக்கும் சார். ரோடே ஒரு பொது இடம் தான் சார், ஆனால் அதுலேயே ஒன்றா நடந்து போயிட்டே பேச முடியல சார். இப்போ கேஷுவலாக லவ்வர்ஸ் கை பிடிக்கணுன்றது எல்லாரோட ஆசை சார். ஆனால் அப்படி நம்ம கை பிடிக்கணும்னு நினச்சோம்னா மற்றவங்க பார்க்குறத நினச்சி நம்மளுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிறதுனால கையை விட்டுட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது சார். இப்போது நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு நான் எங்கள் காலேஜில் செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பொண்ணு பையனை சேர்த்து ஹக் பண்ணுறது பார்த்தாலே இவங்கெல்லாம் படித்து எங்கே போவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்டல் கமெண்ட்ஸ் வரும்போதே எங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஏதோ தப்பு, பெரிய தப்பு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால இடம் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ கேள்வி இப்படி சொல்கிறேன். அதாவது எனக்கு இடம் இல்லாத காரணத்தினால இங்கே நின்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இங்கே நின்றுலாம் அந்த பொண்ணோட இப்போ அல்லது அந்த பையனோட வந்து நம்ம நல்லதோ கெட்டதோ பேச வேண்டியிருக்கு, சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா என்னென்ன மாதிரியான இடங்கள்?